சில இயற்கையான ஆயில் வகைகள், எண்ணெய் வகைகள் உங்களது முகத்துக்கு பாவித்தால் உங்களது முகம் நல்ல பொலிவையும் அழகையும் பெறும் என்பது சம்பந்தமாக கண்டறியப்பட்டுள்ளது. அது இவ்வகையான ஆயில்களை நீங்கள் பாவிப்பதனால் இந்த நன்மை கிடைக்கும். 5 வகையான இயற்கையான எண்ணெய் வகைகளை பார்ப்போம். இந்த எண்ணெய் வகைகள் நாங்கள் பாவிப்பதனால் எங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் என்று எங்களது தோல் மிக ஈரலிப்பாக காணப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. ஒரு மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அடுத்தது எங்களோட தோலுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கிறது. மற்றது எங்களோட தோலில் இருக்கிற அழுக்கு பொருட்களை நீக்கிறதுக்கு ஒரு கிளீன்சர் மாதிரியும் தொழிற்படுகிறது. இதனை நீங்கள் உங்களோட ரூட்டீன் ஸ்கின் கேரில் சேர்த்துக்கொள்ளவும் கூடியவை இவை. மற்றது ஒவ்வொரு வகையான எண்ணெய் வகைகளையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வகையான எண்ணெய்க்கும் தனித்தனியாக அதனுடைய பெனிஃபிட்ஸுகள், அதில் கிடைக்கிற நன்மைகளுக்கும் வெவ்வேறாக காணப்படுகிறது. முதலாவதாக எடுத்துக்கொள்ள எண்ணெய் தான் ஆர்கன் ஆயில் என்று கூறப்படும். ஆர்கன் ட்ரீ என்ற ஒரு வகையான மரம் ஒன்று காணப்படுகிறது. அது மொரோக்கோ தேசத்தில் காணப்படுகிறது. அதிலிருந்து இந்த எண்ணெய் பெறப்படுகிறது. இது எங்களோட முகத்துக்கு மிகவும் நல்லது என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி இதில் காணப்படுகிறது. மற்ற நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் காணப்படுகிறது. அதனுடன் சேர்த்து விட்டமின் ஈயும் இதில் காணப்படுகிறது. இயற்கையாகவே இவையெல்லாம் எங்களோட தோலுக்கு கிடைக்கிறது. இதனால் எங்களுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இதனால் கிடைக்கப்படுகிறது. எங்களோட முகத்தை தோலையும் இது பாதுகாக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. இது மிகவும் தடிப்பான ஒன்று அல்ல. மற்றது இது மிகவும் மென்மையான ஒரு எண்ணெய் வகை. அதனால் இது மிக இலகுவாக இந்த தோலினால் உறிஞ்சப்படக்கூடியது. அதனால் இந்த எண்ணெயை அநேகமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்களில் ஆர்கன் ஆயில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆட்களுக்கும் பாவிக்கலாம். மற்றது சிலருக்கு எந்த எண்ணெய் பாவித்தாலும் திடீரென அவங்க முகப்பரு தோண்டக்கூடிய ஆட்கள், அக்னி ப்ரோன் ஸ்கின் என்று சொல்லுவோம், அவங்களுக்கு பாவிக்கலாம். இது இரிட்டேட் பண்ணக்கூடிய தன்மை ஒன்று இல்லை, அலர்ஜிக் மாதிரி வராது. மற்றது இது முகப்பருவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த ஆயிலில் இல்லை. இது எங்களோட தோலில் இலாஸ்டிசிட்டியை கூட்டுறதால ஒரு ஆன்டி ஏஜிங் ஆயிலாகவும் இதை பாவித்து கொள்ளலாம். அது முக்கியமாக வயது சென்ற பெண்மணிகள் இதனை தொடர்ச்சியாக பாவித்து வர அவங்களுக்கு முகத்தில் ஏற்படும் சிறு சிறு கோடுகள், சுருக்கங்கள் இல்லாமலே போகும். அடுத்து இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது எங்கள் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயிலை பற்றி பார்ப்போம். இது ஒரு சிறந்த ஒரு இயற்கையாக கிடைக்கப்படும் ஒரு ஆயில். எங்களோட முகத்துக்கு பாவிக்கக்கூடியது மற்றும் எங்களோட உடல் முழுவதுக்கும் பாவிக்கக்கூடியது. இதனால் பல நன்மைகள் கிடைக்கிறது. ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது. இதை சொல்வது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லுவோம். மற்றது ஆன்டி மைக்ரோபியல்ஸ் காணப்படுறதால நோய் கிருமிகள் எங்களோட தோலில் இருக்கிறத அது அழிக்கக்கூடிய தன்மை ஒன்று காணப்படுகிறது. மற்றது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இதில் காணப்படுவதனால் உங்களுக்கு முகத்தில் சிவந்து அல்லது சிறு சிறு வீக்கங்கள் அல்லது சில அலர்ஜிகள் ஏற்பட்டிருந்தால் அவற்றையும் போக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் காணப்படுறது எங்களோட மாய்ஸ்சரைசிங்கை தன்மையை அதிகரிக்கிறது. அதனால் எப்போதும் முகம் நல்ல ஈரலிப்பாக காணப்படுறதுக்கு மிக உதவியாக இருக்கிறது. முக்கியமாக ட்ரை ஸ்கின் இருக்கிறார்கள், வறட்சியான தோல் இருக்கிறார்கள், கால் கை உடம்பு முழுவதுக்கும் போடலாம், முகத்துக்கும் பாவிக்கலாம். சிலருக்கு அவங்களோட வயதுக்கு முதலே அவங்க முதிர்ச்சி தோற்றத்தை உடையவர்களாக காணப்படுவார்கள். அப்படியான ஆட்களுக்கு இது மிகவும் சிறந்தது. மற்றது பிம்பிள்ஸ் வாரதும் குறைவாக காணப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் காணப்படுகிறது. பிம்பிளை ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமிகளை இது அழிக்கக்கூடிய தன்மையும் காணப்படுகிறது. மற்றது பிம்பிளால் ஏற்படக்கூடிய ஒருத்தருக்கு பிம்பிள்ஸ் அதனால் ஏற்படக்கூடிய சிவந்த தன்மை, முகம் வீங்கின மாதிரி இருக்கிறது, அதுகளையும் இது குறைக்கக்கூடியது. அதனால் இது நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்களில் கோகோனட் ஆயிலையும் சேர்த்துக்கொள்கிறார்கள். இது உங்களோட முகத்தில் நீங்கள் முழு முகத்துக்கும் பாவிச்சு கொள்ளலாம். உங்களோட லிப்ஸுகளுக்கு பாவிக்கலாம், மற்றது கன்னங்களுக்கு பாவிக்கலாம், மற்ற ஐலிட்ஸுகளுக்கும் இதை பாவிச்சு கொள்வதுக்கு ஏழுமானது இது. மற்ற இதில் முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ளணும், இதில் நல்லது பல வகையான கலப்படமான தேங்காய் எண்ணெய்கள் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் நீங்கள் பாவிக்காமல் வேர்ஜின் கோகோனட் ஆயில் என்று கேட்டு அப்படியான நல்ல ப்ராடக்ட்கள் எடுத்து பாவிப்பீங்களா நல்ல நன்மை கிடைக்கும் உங்களுக்கு.
அடுத்தது மூன்றாவதாக நாங்கள் செலக்ட் பண்ணுறது கிரேப் சீட் ஆயிலண்டு. எங்கள் திராட்சை பழங்களில் உள்ளுக்கு காணப்படும் விதை, அந்த விதையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு எண்ணெய். இது மிக பிரபல்யமானது உலகெங்கும். இதில் மிகவும் கூடுதலாக விட்டமின் இ காணப்படுகிறது. மற்றது ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் காணப்படுகிறது அதிகமாக இதில். மற்றது இது என்ன செய்ததுன்னா எங்களோட தோலில் ஈரலிப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடியது. இது சுருக்கங்கள், முகத்தில் ஏற்பட்ட சுருக்கங்கள், மற்றது கோடுகள், இவற்றை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய, வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று காணப்படுகிறது, ப்ரோஆந்தோசயனிடின் என்ற ஒரு பொருள் ஒன்று காணப்படுது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால் எங்களோட முகத்தில் எங்களோட முகத்தில் கரும்புள்ளிகளுக்கு சில நேரம் கருப்பாக காணப்படுற இதுகளை குறைக்கக்கூடிய தன்மை அதில் காணப்படுகிறது. அதனால் ஒரு சிங்கிள் டோனாக, சிலருக்கு டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் லேசாக கருமையாகவும் மற்றது கொஞ்சம் நல்லாகவும் இருக்கிறது. அது சிங்கிள் டோன் ஆக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. கிரேப் சீட் ஆயில் கேப்சியூல் அல்லது எண்ணெயாகவே காணப்படுகிறது. அதை உட்கொள்வதனால் அல்லது கேப்சியூலாக ஃபார்மில் பாவிப்பதனால் சிலருக்கு மெலஸ்மா காணப்படும். சிறிது வயது போன ஆட்களுக்கு கருப்பு பெச்சஸாக முகத்தில் காணப்படும். அவற்றையும் இது அகற்றக்கூடிய தன்மை ஏற்படும். அவ்வாறு இருப்பவர்கள் அதனை தொடர்ந்து பாவித்து வரும்போது. அடுத்தது 4வது ப்ராடக்டாக நாங்கள் உங்களுக்கு தெரிவு செய்து தருவது ரோஸ் ஹிப் ஆயில்னு சொல்கிறோம். 25 வயது தாண்டினவுடன் அவரது முகத்தில் சிறு கோடுகள் அல்லது ரிங்கிள்ஸ்கள் ஏற்பட தொடங்குகிறது. ஏனென்றால் கொலாஜனின் அளவு குறைஞ்சி 25 வயதில் 26 ஒவ்வொரு வயது போக அது குறைஞ்சி கொண்டே போய்கொண்டிருக்கும். ஆகவே அப்போ சொல்வது நாங்கள் ஏஜிங் உண்டு. அந்த நேரத்தில் வர சுருக்கங்களை இது குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது ரோசிப் ஆயிலில் ஆகவே அதை சொல்வது ஆன்டி ஏஜிங் ஆயில் உண்டு. மற்றது இதில் மிக அதிகமாக விட்டமின் இ காணப்படுகிறது. மற்றது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் காணப்படுகிறது. அதனால் இதில் எங்களோட முகத்தில் உள்ள நீர்த்தன்மையை இது தேக்கி வைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. மற்றது எங்களோட தோல் நல்ல மென்மையாக காணப்படுறதுக்கு இது உதவியாக இருக்குது. மற்ற இதில் விட்டமின் ஏ மிக அதிகமாக காணப்படுவதால் ரோசிப் ஆயில் வகைகளில் விட்டமின் ஏ என்பது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ரெட்டினாலில். அந்த ப்ராடக்ட்ஸ் வெளிப்புறத்தில் காணப்படும் இறந்த கலங்களை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் புது தோல் உண்டாகி கொண்டே வரும். மற்றது அது மாத்திரமல்ல, எங்களோட தோலுக்கு அடியில் காணப்படும் கொலாஜனின் அளவை அதிகரிக்க செய்வதனால் இளந்தோற்றத்தையும் இது தரக்கூடியது. இவ்வாறு செய்வதனால் ஒரு முகம் வெண்மையாகவும் காணப்படும். சிலருக்கு காணப்படும் தழும்புகள், கோடுகள் இவற்றையும் இது போக்கக்கூடிய தன்மையும் இதில் காணப்படுது. நிறைய சீரம் வகைகள், முகத்துக்கு பாவிக்கக்கூடிய சீரம் வகைகள் ரோசிப் ஆயிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்த இறுதியாக நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வகை தான் ஆலிவ் ஆயில்னு சொல்கிறது. இது எப்போதும் மிக நல்லது, எல்லா இடங்களிலும் பிரசித்தமாக உள்ள ஒரு ஆயில் வகை. ஒரு இயற்கையாக காணப்படும் ஒரு ஆயில் வகை, முகத்துக்கு பாவிக்கக்கூடியது. மற்ற இதில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே போன்றவை காணப்படுகிறது. அதனுடன் சேர்ந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வகைகள் காணப்படுகிறது. மற்றது ஸ்குவாலேன் என்ற ஒரு பதார்த்தமும் இதில் காணப்படுறது. ட்ரை ஸ்கின் இருக்கிற ஆக்களில் தோலை ஈரலிப்பு தன்மையை அதிகரிக்க செய்கிறதுக்கு நல்ல யூவி ரேடியேஷன், சூரிய ஒளியிலேருந்து வர யூவி ரேடியேஷன்ஸ் எங்களோட முகத்தை எஃபெக்ட் பண்ணி இருந்தால் அதில் இருக்கிறத அது குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. பட் இதனால் யூவி ரேடியேஷன்ஸில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது எப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற பொருட்களை முகத்தில் நிறைய ஏற்படுத்திவிடும் எங்களோட தோலில். அதை விட்டு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் முக்கியமாக ஸ்கின் கேன்சர் ஏற்படுகிறது. அது வெளிநாடுகளில் வெள்ளைத்தோளுடைய ஆட்களுக்கு மிக அதிகமாக காணப்படும். அந்த ஸ்கின் கேன்சரை குறைக்கக்கூடிய தன்மை இதில் காணப்படுகிறது. மற்றது ஒலிவ் ஆயில் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறார்கள் இதை பாவிக்காமல் விடுறது நல்ல. ஏனென்றால் அவங்களுக்கு அலர்ஜிக்கு ஏற்படக்கூடிய தன்மை இதில் காணப்படுவதனால்.